நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த கோர சம்பவத்தை பத்தி. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த கோர சம்பவத்துல. அதுல சின்ன சின்ன குழந்தைகளும் இருக்காங்க அப்படிங்கிறதும் வேதனையான ஒரு செய்தி. தமிழக வெற்றி கழகம் சார்பா உச்ச நீதிமன்றத்துல மனு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதற்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றமா இருக்கட்டும் சரி, மதுரை உயர்நீதிமன்ற கிளையா இருக்கட்டும் சரி, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராதான், அவங்களுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி தான், அவங்க தான் முழு தப்பையும் செஞ்ச மாதிரி தான் அவங்களுடைய முடிவுகளை சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த 2 உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் மிக காட்டமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி விசாரிச்சு உத்தரவு பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் நாங்க தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம், இந்த வழக்கை இனிமே சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்றதுக்கு 3 நபர்கள் கொண்ட ஆணையத்தையும் உச்ச நீதிமன்றம் உருவாக்கி இருக்கு. அதுல இடம்பெற போற முக்கியமான நபர் யாரு அப்படின்னா அஜய் ராஸ்தோகி அப்படிங்கிற ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவர் மட்டும் இல்லாம 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதுல இருக்காங்க. முக்கியமா இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழக கேடர்ல இருக்கிறவங்க தான். என்னதான் உச்ச நீதிமன்றம் இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பு தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் இது இடைக்கால உத்தரவு தான், இது இடைக்கால தீர்ப்பு தான். பட் இதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதும், இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு.